வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு எழுதும்போது பொதுவாகவே கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலைத்தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நரம்புகள் பலவீனமாக தடுக்க அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ, புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பழமோ அல்லது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழமோ அல்லது உலர வைக்கப்பட்ட பழமோ எது வேணால் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது நரம்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அத்திப்பழம் நமக்கு கொடுக்கும். அத்திப்பழம் நரம்பு தளர்ச்சியையும் வந்து சரி செஞ்சிடும். பிரண்டையை நம்ம அத்திப்பழம் போல நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு வந்து உண்டு. பிரண்டையை உணவுகளில் வந்து சேர்த்துக் கொள்வதால் உடலுக்கு வந்து பிரண்டை பலம் தருவதோடு நரம்புகளையும் வந்து வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரம் 2 முறை நம்ம வந்து சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பழங்களில் மாதுளம் பழம் வந்து நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும். மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இது நரம்புகளை வந்து பார்த்தோம்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைக்கும், புத்துணர்ச்சியாக வச்சு நம்மளுடைய உடலை வந்து பலப்படுத்தும். நரம்புகளையும் மாதுளம் பழம் வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க வந்து இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காயை நம்ம சாப்பிடுவதால் உடலில் வந்து இம்யூன் பவர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதை இன்னும் அதிகப்படுத்தும். மேலும் நெல்லிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி போன்ற பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு வந்து தடுக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். வெற்றிலையை நம்ம நெல்லிக்காய் போலவே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நல்லா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை வந்து தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால வெற்றிலையும் பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான முறையில் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெறும் தாம்பூலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடையாது வெற்றிலை. ஆன்மீகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள் கிடையாது. அதை தாண்டி அறிவியலையும் உடல் நலத்திற்கும் ஆரோக்கியம் தரக்கூடியதாக தான் வெற்றிலை இருக்கு. அந்த வகையில் நரம்புகளை வெற்றிலை பலப்படுத்தும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு வந்து பார்த்தோம்னா பலத்தை கொடுக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வராமல் தடுக்கிறது. கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரை அழிச்சிடும். முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகளோடு சேர்த்து உடல் நலமும் பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குது. பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், ஸோ அப்போ போத் நம்மளுடைய நர்வ்ஸும் நம்மளுடைய போன்ஸும் வந்து பார்த்தோம்னா பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா பலகீனமான நம்மளுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம நரம்புகள் பலம் பெற வேண்டியதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து முன்னாடியே வந்து விடுபடலாம். அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அனைவருமே வந்து பழங்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடும்போது சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது நரம்புகள் பலம் பெறும். பழங்களைப் போலவே கீரைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு நாட்களில் நம்ம கீரைகளை மாற்றி சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து உதவிகரமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸில் பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாரிப்பு சத்து வளமான இருக்கு. இது
இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அப்படின்றதால தொடர்ந்து விதைகள் மற்றும் நட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே நரம்புகளை நமக்கு பலப்படுத்தும். மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை பன்றி இறைச்சியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு முடியும்னா நம்மளுடைய நரம்புகள் பலமாக இருக்கும். ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவைகளும் அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. சீ ஃபுட்டு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தவிர்க்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்க சேர்த்துக்கலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறும். காரணம் அதில் பார்த்தோம்னா விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே நீங்க வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் முழு தானியங்களை கொடுக்கலாம். குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை கொடுக்கும்போது நரம்புகள் பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம தினமும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறும். நாம நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம் மற்றும் சுவாச மண்டலம், நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒவ்வொரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் உணவுல சில குறிப்பிட்ட உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால நரம்புகள் நமக்கு பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.